பார்க்க போகிறது மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கு, காலம் மற்றும் வேலை. பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களில் முடிப்பார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8th நியூ புக்கில் இருக்குது, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போது இது மாதிரி கேட்டிருந்தாங்க. 2 பேரும் செஞ்சுட்டா, வேலை நாட்கள் கொடுத்துட்டாங்க, 2 பேரும் செஞ்சு கேட்டாங்க. பி என்பவர் 6 நாளில் முடிப்பார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே ஆட் பண்ணிக்கணும். இப்போது 3 × 6 டிவைடட் பை 3 + 6 எவ்வளவு? 3 + 6 இப்படி பண்ணிக்கணும். அப்போ 6 3 18, 6 3 9, 1 9 9 20 18. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 2 நாட்களில் முடிப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி கணக்குக்கு ஏவும் பியும் கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே ஆட் பண்ணிக்கணும். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை ராதா 6 நாட்களில் முடிப்பார். இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? என்ன சொன்னேன்? 3 × 6 டிவைடட் பை 6 + 3 18/9. அதே தான், 2 நாட்களில் முடிப்பாங்க. அது ஆன்சர். அடுத்தது பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 90 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 2 பேரும் சேர்ந்து முடிக்கணும். 20 × 30 டிவைடட் பை 2ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளவு? 50. இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல். 1 5 5 4 5 20. 4 3 மல்டிப்ளை பண்ணால் 12 நாட்கள். ஆன்சர் வந்து 12 நாட்கள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் வேலை 4 நாட்கள்லையும் பெண் வந்து அதே வேலையை 12 நாட்களையும் செய்கிறார் எனில் அவ்வேளை இருவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அப்போனா எத்தனை? 12 4 12 × 4 டிவைடட் பை 12ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 16. ஒரு நாள் நன்னாங்க 16, ஒரு நாள் நாங்கள் 3 நாங்கள் 12. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க? 3 நாட்களில் 2 பேரும் சேர்ந்து அவ்வேலையை முடிப்பாங்க. இப்போ டக்கு டக்குன்னு போட்டுடலாம். அந்த மாதிரி மெத்தட் வச்சுட்டோம்னா ஈஸியாக போட்டுக்கலாம்.